Dear people, salvation is the greatest mystery in the world. ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் மிக பெரிய ஒரு அதிசயமான காரியம். Many people say that they are saved, but unless the work of salvation, the components of salvation is taken place in such a way as the Bible describes, how could we say that they are saved? அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இந்த ரட்சிப்பினுடைய அடையாளங்கள், ரட்சிப்பினுடைய காரியங்களானது ஒரு ஆத்துமாவில் நடைபெறவில்லை என்றால் அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக எவ்விதம் சொல்ல முடியும்? So it is time for us to examine ourselves whether we are saved or not in the light of the word of God. ஆகவே இந்த மாலையில இந்த ஆண்டுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மை தாமே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வேலை. I tell you, every second you pass without being saved, without being with God, is a time which is really horrible for you. இந்த உலகத்தில் நீ கடந்து போகிற ஒவ்வொரு வினாடியும் நிமிடமும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இல்லாமல் இருப்பாரானால் அது இந்த உலகத்தில் மிக அதிபயங்கரமான காரியம். This morning I spoke to you about the God's love and the regeneration. The first part. இந்த காலையில தேவனுடைய அன்பை குறித்து, அவர் இவ்வளவு அன்பாக கொடுத்த இந்த மறுபிறப்பின் முதல் பகுதியை பேசினோம். Is truly nothing but God's love to take hold of a sinner and to bring out such a transformation in him. ஒரு பாவியின் வாழ்க்கையில அவனை எடுத்து இவ்விதமான ஒரு மறுரூபமாக்கப்படும்படியான காரியம் என்பது தேவனுடைய அன்பின் செயலே அல்லாமல் வேறொன்றுமில்லை. God is not obliged to do this to a sinner like me. என்னை போன்ற ஒரு பாவிக்கு தேவன் செய்ய வேண்டிய அவசியமில்லை. Probably he would have left me to die in my sin and to go to the eternal fire. நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்திலே மரித்து நித்தியமான ஆக்கினைக்கு நான் போகும்படியாக விட்டிருக்கலாம். But why God has shown this grace to me, a sinner, and to us? ஆனால் ஏன் என்னை போன்ற ஒரு பாவிக்கும் நமக்கும் தேவன் இவ்விதமான கிருபையை காண்பிக்க வேண்டும்? Dear people, salvation is a complex one. ரட்சிப்பு என்பது பல காரியங்கள் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. One among them is regeneration. அதில் ஒன்று மறுபிறப்பு. Even in regeneration, I would like to tell you 4 things which are included in that. இந்த மறுபிறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற 4 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். Of course, this morning we meditated on the first part. இந்த காலையில நாம் முதலாவது காரியத்தை இவ்விதமாக நாம் சிந்தித்தோம். A new birth, ஒரு புதிய பிறப்பு. The Holy Spirit of God brings out a new life in the soul of man. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் இந்த புதிய ஜீவனை கொடுக்கிறார். In Titus 3rd chapter 5th verse, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். It's purely by the mercy of God and nothing else. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமே இல்லாமல் வேறொன்றினாலும் அல்ல. That's why it says, mercy he saved us, but
according to his mercy he saved us. அவருடைய இரக்கங்களின்படி. Dear people, it is purely God's mercy. அவர் முற்றிலுமாக அவருடைய கிருபை. In the fallen generation of human beings, விழுந்து போன மனித சந்ததியில் he has chosen some people in the world, இந்த உலகத்தில் சில மக்களை தெரிந்து கொண்டு he wanted to exhibit the greatest love that man could ever fathom. ஒரு மனிதன் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த உன்னதமான அன்பை அவ்விதமாக அவர் வெளிப்படுத்தினதை குறித்து நாம் பார்க்கிறோம். It is an amazing love. இது உன்னதமான அன்பு. The Bible says the Holy Spirit of God takes hold of the sinner, the rotten heart of a man, and he just puts forth his mighty work so that his spirit is being renewed. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு அழுகி போன மனிதனுடைய இருதயத்தை எடுத்து அவனுக்குள்ளாக இவ்விதமான ஒரு மகத்துவமான புதிதாக்குதலை செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். By the washing of regeneration. மறு ஜென்ம முழுக்கினாலும். It is not the baptism. இது ஞான ஸ்நானம் அல்ல. But the washing of regeneration. God washes a sinner who is rotten with all ugliness, with all sin. ஒரு பாவி எல்லா அசுத்தத்தினாலும் பாவத்தினாலும் கரைபட்டு போன அவனை கழுவுகிறார். I tell you, dear friend, a God who is holy takes hold of the sinner and washes him. ஒரு பரிசுத்தமான தேவன் ஒரு பாவியை எடுத்து அவனை கழுவுகிறார். The seat of sin is the heart, and God washes the soul of the man. The Spirit of God does this great and marvelous work. ஒரு பாவியனுடைய இருதயத்தை ஆத்துமாவை எடுத்து அவ்விதமாக அவர் கழுவுகிறார். Dear people, we are not willing to handle anything which is dirty and ugly, anything which is spoiled with any of the evil. ஒரு பொல்லாப்பினாலும் அசுத்தத்தினாலும் கரைபட்டிருக்கிற ஒன்றை எடுத்து கழுவதில் நாம் சங்கோஜப்படுகிறோம். But God out of his love takes hold of a man and washes his soul. Yes, even with his precious blood. ஆனா ஒரு ஆத்துமாவின் ஒரு பாவியின் ஆத்துமாவை எடுத்த தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவுகிறார். Dear people, there is nothing that could be washed off the sins of a man but by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அன்றி வேறொன்றினாலும் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவானது கழுவப்பட முடியாது. It is the Spirit of God who does this great and marvelous work in the soul of a man. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் அவ்விதமான காரியத்தை செய்கிறார். Who is washing the heart and the soul of a man by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒரு பாவியின் இருதயத்தை ஆத்துமாவை கழுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். That's why it's so beautifully written. இவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. Washing of regeneration and renewing of the Holy Ghost. புதிதாக்குறது. What a wonderful God is. So the first part I covered in the first session this morning. இந்த காலையில இந்த முதலாவது பகுதியை நான் விதமாய் பார்த்தேன். In the second part of regeneration, ஒரு மறுபிறப்பில் காணப்படுகிற இரண்டாவது காரியம். This is nothing but saving of the soul. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. Dear people, if a soul is saved, these things should have happened in the soul. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்குமானால் இந்த காரியங்கள் அந்த ஆத்துமாவில் நடைபெற்றிருக்க வேண்டும். 2 Corinthians 5:17, the Bible says, 2 Corinthians 5:17, therefore if any man be in Christ, he is a new creature. All things are passed away. Behold, all things have become new. The second part is new creation. God in saving a sinner, he creates as a new one.
ஒரு பாவியை தேவன் ரட்சிக்கும் பொழுது அவனை ஒரு புதிதானவனாக அவர் உருவாக்குகிறார். A new creation, ஒரு புதிதான சிருஷ்டிப்பு. The Bible says when a person is in Christ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், when he is saved, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, when God take hold of him and saving him, அவனை எடுத்து தேவன் ரட்சிக்கப்படும் பொழுது, Bible says he is a new creation. அவன் ஒரு புது சிருஷ்டி. Or a new creation in God. தேவனில் ஒரு புதிய சிருஷ்டியா. Could you understand the newness of the Spirit of God in your soul every day? பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்கப்பட்ட ஒரு உணர்வை ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில உன்னால உணர முடிகிறதா? Are you able to see and perceive the great work of newness in your soul, which was rotten in sin? பாவத்தினால அழுகி போன உன்னுடைய ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலுடைய மகத்துவமான காரியத்தை உன்னுடைய ஆத்துமாவில் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறதா? Because the Bible says, behold, all things have become new. All things. Bible says all things. It is not a part work. Ido konja nerala, konja, it is some changes. No, the Bible says you are utterly, fully created in a new way in all things. நீ ஒரு முழுமையான மனிதனாக எல்லாவற்றிலும் நீ புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்வதே ரட்சிப்பினுடைய காரியத்தில் அடங்கி இருக்கிற ஒரு காரியம். Am I truly a new creature? நான் உண்மையாலுமே ஒரு புதிய சிருஷ்டி தானா? As God's Spirit has really made me to say that I am created newly. பரிசுத்த ஆவியானவர் நான் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் உண்மையாலுமே செயல்பட்டு இருக்கிறாரா? All things have passed away. பழையவைகள் ஒளிந்து போயின. The old passion has gone. பழைய வாஞ்சைகள் ஒழிக்கப்பட்டு போயிட்டன. The old goal has gone. பழைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் போய்விட்டது. The old sinful pleasures and the desire of it has gone. அந்த பழைய இச்சையினுடைய காரியங்கள் பழைய வாஞ்சைகள் ஒழிந்து போயின. It is true there are temptations, but I am being protected that I won't succumb to the temptations of my old way of life. என்னுடைய பழைய வாழ்க்கையினுடைய சோதனைகள் உண்டு, ஆனால் அவைகளுக்கு நான் இணங்கி போகும்படியான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருப்பதில்லை. Even in Ephesians 2:10 the Bible says, எபேசியர் 2:10 வேதம் சொல்லுகிறது, for we are his workmanship, created in Christ Jesus unto good works. For we are his workmanship. A potter is a workman. ஒரு குயவன் பணி செய்கிறவன். The pot is his workmanship. அவன் செய்கிற அந்த பானை அவனுடைய கைவேலை. So every person who is saved is the workmanship of God. ஆக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் தேவனுடைய செயலின் கிரியையாக இருக்கிறான். If you are saved, you are the workmanship of this great God. நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாயானால் இந்த தேவனுடைய மகா பெரிய தேவனுடைய கிரியையாக இருக்கிறாய். You are the workmanship to bring out his glory in your life. அவருடைய கிரியையாக, அவருடைய செயலின் காரியமாக அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறாய். So you are created, the Bible says, நீ அவ்விதமாக created in Christ Jesus. இயேசுவில் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். It is not some alterations. ஏதோ சில மாற்றங்கள் அல்ல. It is not here and there some changes. அங்கு இங்குமாக சில மாற்றங்கள். No, you are created newly. நீ புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய்.
Dear people, salvation is an amazing thing that I could not understand. நான் காணக்கூடாத விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம். Every day almost I sit and praise God and love God because He has saved me, such a wretch like me. ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய நான் உட்கார்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிற காரியத்தை குறித்து அதிசயப்படுகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். Dear people, I am not telling you just mere words. இது வார்த்தைகள் சொல்லுவதில்லை. Because I know what I am. நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன். Unless God's grace has changed me. ஆண்டவருடைய கிருபை என்னை மாற்றாதிருக்குமானால், unless the workmanship of God has done in my life, ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பின் காரியம் என்னுடைய வாழ்க்கை நடைபெறாமல் இருந்திருக்குமானால், I would have been worse than an animal in this world. நான் ஒரு மிருகத்தை காட்டிலும் மிக மோசமானவனாக இருந்திருப்பேன் என்பதை அறிந்திருக்கிறேன். How God has been so graciously protected me from falling into a treacherous sin and sins. என்னுடைய வாழ்க்கையில எவ்விதமாக நான் பயங்கரமான படுகொலியான பாவங்களிலே விழுந்து போகாதபடிக்கு தேவன் எவ்வளவாக என்னை காத்து கொண்டிருக்கிறார். I used to think if I would have fallen, what would have been the consequence of all those things? நான் விழுந்து போயிருப்பேன், ஆனால் அவருடைய விளைவு என்னவாக ஆயிருக்கும் குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். So I love God. தேவனை நான் நேசிக்கிறேன். There's 2 commandments. Loving God with all your heart, with all your mind, with all your soul, and with all your might. முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும். I could find out one thing which makes me to love God in this world is, you see and understand as how God loved me so much to bring out from such a miry clay. என்னுடைய வாழ்க்கையில விதமான ஒரு பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து தேவன் என்னை எப்படிமா தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மாத்திரமே அவரை என்னால் நேசிக்க முடிகிறது. Do you love God with all your heart? முழு இருதயத்தோடு நீ தேவனை நேசிக்கிறையா? Could you have your heart to love Him and to thank Him every day? அவரை நேசிக்கும், அவரை நன்றி சொல்ல உன்னுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறதா? Bible says, which God hath before ordained that we should walk in them. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God has ordained. தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். What a great preparation to save a wretched sinner. ஒரு பாவியை ரட்சிக்கும்படியாக என்ன ஒரு ஆயத்தம். What a great plan of God it is. என்ன ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம். Why should God have such a great plan for a sinner? ஒரு பாவிக்கு தேவன் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? Nothing but His love. அவருடைய அன்பை தவிர வேறு ஒண்ணுமே இல்லைங்க. Is anything that God is expecting from you so that you could give something to God? தேவனுக்கு நீ கொடுக்கும்படியாக தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா? Is it because of that He saved you? அது நிமித்தம் அவனை ரட்சித்திருக்கிறார்? Absolutely, there is nothing that I could give to God. Oh, other than my sins, என்னுடைய பாவங்களை தவிர தேவனுக்கு என்று நான் கொடுக்கும்படியாக என்னிடத்தில் ஒன்றுமில்லை. But He saved. Even in Galatians 6:15, கலாத்தியர் 6:15, for in Christ Jesus neither circumcision availeth anything nor uncircumcision, but a new creature. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுமில்லை, புது சிருஷ்டிய காரியம். I don't want to argue with you, my dear friend. உன்னோடு கூட நான் வழக்காட விரும்பவில்லை. I really pray for you. உனக்காக ஜெபிக்கிறேன். I would like to ask you one honest question. ஒரு நேர்மையான கேள்வியை தான் கேட்கிறேன். Bible says புது சிருஷ்டிய காரியம். But a new creature. Are you a new creature? நீ ஒரு புது சிருஷ்டி தானா?
Could your heart testify that you are a new creature? நீ ஒரு புது சிருஷ்டின்னு உன் இருதயம் சாட்சியிடுகிறதா? Or else your heart condemns by the way by which your life is contrary to the principle of a new creature. அல்லது புது சிருஷ்டிப்பு என்ற அந்த காரியத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையானது ஏதுவாக இல்லை என்று உன்னுடைய இருதயமானது எதிராக சாட்சியிடுகிறதா? A conscience, உன்னுடைய மனசாட்சி. When a person is saved, ரட்சிக்கப்படும் பொழுது, the Bible says, a new birth, புதிய பிறப்பு. And the second one, new creature, புதிய சிருஷ்டி. Dear people, you can't talk about salvation merely by telling as a word. நீ ரட்சிப்புங்கிறத ஏதோ ஒரு வார்த்தையினால சொல்லக்கூடிய காரியம் அல்ல. It is to be proved by your life. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபிக்கப்பட வேண்டிய காரியம். Is it being proved by your life? I ask you honestly. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அது நிரூபிக்கப்படுகிறதா என்பதை குறித்து நேர்மையாய் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வேற ஒண்ணுமே நான் I don't ask anything. Even Romans 6:4, ரோமர் 6:4 Bible says, therefore we are buried with him by baptism unto death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. Newness of life. புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து, newness of life. Dear people, salvation is something, it's very deep. ரட்சிப்பு மிக 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 ஆழமானது. It is not a mere superficial one. ஏதோ வெறுமையான ஒரு காரியம் இது அல்ல. You must know and understand. நீ இதை தெளிவாக விளங்கிக் கொள்வது மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள். It's very deep. மிக ஆழமானது. Even so we also should walk. நாம் நடக்க வேண்டும். We should walk in the newness of life. The Bible says, வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய ஜீவனுள்ளவர்களாய், as a new creation with a new life. புதிய சிருஷ்டியாக, புதிய வாழ்க்கையோடு கூட வாழுகிற ஒரு மகத்துவமான காரியம். Dear people, I tell you, it is time for you to examine yourself. Under the light of God's word, am I a new creature? Do you have a new birth in my life? என்னுடைய வாழ்க்கையில நான் புதிதாக பிறந்த ஒரு மனிதனா, புதிய சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Could people testify, this man is different from what he was? அவன் இருந்ததுக்கு இப்போ அவன் வித்தியாசமா இருக்கிறான். His way of talking, and பேசுகிற விதம், his way of expressing his emotions, அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதம், his way of walking, நடக்கிற விதம், everything is shows the newness of life that he has got in his soul. அவனுடைய ஆத்மாவில் பெற்றிருக்கிற அந்த புதிய ஜீவன் உள்ளவனாய் நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை, that is salvation. அது ரட்சிப்பு. The third thing, மூன்றாவது காரியம், new nature, புதிய சுபாவம். We are born with a nature which is abominable. நாம் அருவருக்கத்தக்க சுபாவத்தோடு பிறந்திருக்கிறோம். When we talk with some people, it is so abominable how they way of expressing their fallen nature. சில இடத்துல பேசும் பொழுது அப்படியே விழுந்து போன சுபாவத்தை காட்டுவது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. How is your nature? உடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? Is it a new one? அது புதிதான ஒன்றாக இருக்கிறதா? Bible says, in the salvation of man, not only new birth, not only new creation, மனிதனுடைய ரட்சிப்பு, புதிய
பிறப்பு, புதிய சிருஷ்டி மாத்திரமல்ல. God gives new nature in salvation. ரட்சிப்பில் தேவன் புதிய சுபாவத்தை தருகிறவராக இருக்கிறார். What is this nature? இந்த சுபாவம் என்ன? இந்த குணம் என்ன? What is this nature? Second Peter first chapter 4th verse. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். Whereby are given unto us. Whereby are given unto us. நமக்கு அளிக்கப்பட்டு, it's being given. In salvation, it is not that we create it. ரட்சிப்பில் நாம் உருவாக்க முடியாத காரியம் அல்ல. It is given from above. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. It's a free gift of God, a God of love. இது அன்பின் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. Whereby are given unto us exceeding great and precious promises. அருமையான வாக்குத்தத்தங்கள், மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம். What is this promise? இந்த வாக்குத்தத்தம் என்ன? That by this ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இச்சையினால் உலகத்திலான கேட்டுக்கு தப்பி, that you may be escaped from the world. உலகத்தில் தப்புபடியான இந்த காரியம். God gives a new nature in the soul. That is salvation. ஒரு தேவன் ஒரு ஆத்துமாவில் புதிய சுபாவத்தை, தன்மையை, குணத்தை கொடுக்கிறார். He gives. That is salvation. அதுதாங்க ரட்சிப்பு. Regeneration is such a tremendous work of God in the soul of a rotten man. ஒரு அழுகி போன மனிதனுடைய ஆத்துமாவில் தேவன் செய்கிற மகத்துவமான காரியம் மறுபிறப்பு. Even Ephesians 4th chapter 22 to 24. எபேசியர் 4வது அதிகாரம் 22 24. That he put off concerning the former conversation the old man. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, put off. You have nothing to do with that old man. He tries to manipulate, to pull you down. அவன் உன்னை கீழே இழுக்கும்படி அவன் செயல்படுகிறான், உண்மைதான். But you put off. God has put off. தேவன் அதை களைந்து போட்டிருக்கிறார். Which is corrupt according to the deceitful lust. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, and be renewed in the spirit of your mind. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி, a new nature, a godly nature. We saw in Peter, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, a godly nature. What is this godly nature? இந்த தெய்வீக சுபாவம் என்ன? The fruits of the spirit, ஆவியின் கனிகள். Love, அன்பு, joy, சந்தோஷம், peace, சமாதானம், kindness, தயவு, நற்குணம், goodness, temperance, இச்சையடக்கம். So many good things. The quality of your very nature is changed. உன்னுடைய விதமான காரியங்களானது முற்றமாக அழிந்து போனதாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. You are changed. அவ்விதமாக நீ மாற்றப்பட்டு விட்டாய். And be renewed in the spirit of your mind. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, not only this newness of your mind, the new nature, அந்த புதிதான ஒரு தன்மையும் சுபாவம் என்பது மாத்திரமல்ல. What is it rooted in? அது எதில ஆழமாக ஊன்றப்பட்டிருக்கிறது? And the 24th verse, and that he put on the new man, which after God is created in righteousness and true holiness.
மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். In righteousness and true holiness. Dear people, we worship a God who is truly holy and righteous. ஒரு நீதியின் பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறோம். No compromise with our sin and a holy God, and sinfulness and a holy God. நம்முடைய பாவத்தன்மையும் பாவங்களோடும் ஒரு பரிசுத்தமான தேவனோடு நாம் இடைப்பட முடியாது. It's absolutely impossible. முடியாது. You can't pretend before God. I can't pretend before God. தேவனுக்கு முன்பாக நீ ஒன்று நடிக்க முடியாது. He sees my heart. என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். He sees my longings. என்னுடைய வாஞ்சைகளை பார்க்கிறார். He sees my true desire for him and for the things of God. தேவனுக்குரிய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை வாஞ்சிக்கிற ஒரு உண்மையான நிலையை என்னுடைய இருதயத்தை தேவன் நோக்கி பார்க்கிறார். I can't deceive him. அவரை நான் ஏமாற்ற முடியாது. I can't hide things from him. அவரிடத்திலிருந்து காரியத்தை மறைக்க முடியாது. Bible says the newness of life in righteousness and true holiness. புதிய மனுஷன், புதிய அங்கே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். Even Romans 6:4, ரோமர் 6:4 வசனத்தில் கூட இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். Therefore we are buried with him by baptism unto death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in the newness of life. Even in Romans says we must walk in the newness, new nature. இந்த புதிய சுபாவம், புதிய வாழ்க்கையோடு கூட வாழுவது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தான கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. Oh, do I really walk in the newness of mind and heart in this world? நான் இந்த புதிதாக்கப்பட்ட மனதோடும் இருதயத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Or am I still living in corruption and sin, thinking that I am saved? அல்லது இன்னும் பாவத்தினாலும் அநீதியினாலும் கரைபட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? A new nature God gives when we are saved. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு புதிய சுபாவத்தை தேவன் கொடுக்கிறார். This new nature is the godly nature, which is completely contrary to the principle of man. மனிதனுடைய தன்மைக்கு முற்றுமாக முரண்பட்ட the godly nature, தெய்வீக சுபாவம், it is being given, granted to us by God. இது தேவனால கொடுக்கப்படுகிறது. How could this God who is holy could really love me and grant me such great gifts? இந்த பரிசுத்த தேவன் என்னை நேசித்து இவ்வளவு மேலான காரியங்களை எனக்கு கொடுக்க முடியும். How could this be? It's a great mystery. இது ஒரு பெரிய ரகசியம். The fourth thing, when God saves a person, ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது நான்காவது காரியம், He gives a new heart. ஒரு புதிய இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். That is regeneration. அதுதான் மறுரூபமாக்கப்படு, மறுபிறப்பு. New birth, புதிய பிறப்பு. New creation, புதிய சிருஷ்டிப்பு. New nature, புதிய சுபாவம். And a new heart, புதிய இருதயம். Ezekiel 36, 26, 27. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26, 27 வசனங்களில, A new heart also will I give you, and a new spirit will I put within you.
And I will take away the stony heart out of your flesh, and I will give you an heart of flesh. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். A new heart will I give you. Lord, do I have a new heart? Probably others can't say. ஆண்டவரே, நான் ஒரு புதிய இருதயத்தை கொண்டவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் என்னை பார்க்க முடியாது. But by my nature, it could be revealed whether I have a new heart or not. ஆனா என்னுடைய சுபாவத்தின் மூலமாக நான் ஒரு புதிய இருதயத்தை கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை நிச்சயமாக காண முடியும். I could see whether I have a new heart or not. ஒரு புதிய இருதயத்தை நான் கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை நிச்சயமாக அதன் மூலமாக நான் பார்க்க முடியும். Bible says a new heart I give. ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுக்கிறேன். Oh dear people, is it not this is wonderful and amazing? அம்யான்லே இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? Is it not this is amazing? இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? Yes, a new heart. ஒரு புதிய இருதயம். This is something great and wonderful, dear people. இது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். For a sinner, ஒரு பாவிக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்குவது என்பது காரியம். ஒரு பாவிக்கு விதமான ஒரு மகத்துவமான காரியத்தை கொடுப்பது என்பது ஒரு காரியமானது. It is so amazing. இது மிக ஆச்சரியமான ஒன்றாய் காணப்படுகிறது. Is it not this is a great and wonderful thing? இது மிகுந்த ஆச்சரியத்துக்கும் அற்புதமான காரியத்துக்குமாக இருக்கிற ஒரு காரியமாக உங்களுக்கு தென்படவில்லையா? Could you not really understand? Could you not really say that this is really the miracle of God? இது மெய்யாலுமே தேவனுடைய அற்புதம் என்பதாக உங்களால் சொல்ல முடியவில்லையா? Yes, the Bible says the newness of heart. புதிய இருதயத்தை தேவன் அவிதமாக கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். What a wonderful thing it is. Even in 27th verse, 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யுவேன். And I will put my spirit within you and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, I'll keep my spirit in you. Dear people, what a great and wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது குறித்து நீங்கள் எண்ணி பாருங்கள். What a wonderful thing it is. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமாக இது இருக்கிறது. God's spirit, it is being put in the soul of a man. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் வைக்கப்படும்படியான காரியமாக இது இருக்கிறது. Is it not amazing? இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமாக இல்லையா? Yes, it is truly amazing. இது மிகுந்த ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் என்பது இல்லை. What a wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லைங்களா இது? So the Bible says, ஆகவே வேதமானது சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாமே செய்யும்படியான உன்னதமான காரியமாய் நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். Oh, wonderful it is. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமாய் இது காணப்படுகிறது இல்லையா? ஆச்சரியமான ஒரு காரியம். Yes, it is really amazing. இது உண்மையான ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. The Bible says, even in Ezekiel 11:19-20, Ezekiel 11:19-20 கூட God says, இவ்விதமாய் சொல்லுகிறார், and I will give them
one heart, not a divided heart. ஒரு பிரிக்கப்பட்ட இருதயம் அல்ல. I will give you one heart, a heart which desires only God. தேவனை நாசிக்கிற ஒரே இருதயம். Not desiring the world and God. தேவனையும் உலகத்தையும் நேசிக்கிற ஒன்று அல்ல. Not desiring the world as well as God. உலகத்தையும் தேவனையும் நேசிக்கும்படியான ஒன்றாக அல்ல. One heart to love God. தேவனை நேசிக்கும்படியான ஒரே இருதயம். And I will give them one heart and I will put a new spirit within you. உனக்குள்ளாக புதிய ஆவியை வைத்து, and I will take away the stony heart of your flesh and I will give them an heart of flesh. I will take the stony heart, a heart which was not having anything to do with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற காரியத்தில் எந்த விதமான காரியம் இல்லை. Dear people, the great blessing of a life of being saved is to have one heart to love God and to love others with this love with which He has loved me. ஒரே ஒரு இருதயம், தேவனை நேசிக்கிற இருதயம், மற்றவர்களை நேசிக்கிற இருதயம். Dear people, salvation is something great and glorious. ரட்சிப்பு என்பது மிக பெரியது, மகிமைகரமானதுங்க. It is, don't think that it is a mean thing. இது ஒரு அற்பமாக என்ன வேண்டாம். Even in 20th verse, Bible says, 20th வசனத்தில் இவ்வளவு அழகா சொல்லுகிறார், that they may walk in my statutes and keep mine and do them, and they shall be my people and I will be there. They shall be my people. They will live for my glory. என்னுடைய மகிமைக்காக வாழுவார்கள். Their desire is to bring glory to my name. அவருடைய வாஞ்சை அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கொண்டு வருவது. Am I living really a life which brings glory to God? தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? I tell you, dear friend, examine whether you are saved or not. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையா ஆராய்ந்து பாரு. Because it is a crucial matter in life. Because I am afraid that you may deceive yourself thinking that you are saved and heading on towards the hellfire. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு ஒருவேளை நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ என்பதை குறித்து நான் அஞ்சுகிறேன். I truly am afraid. உண்மையான பயப்படுகிறேன். Because God has given you so much of privileges. உனக்கு தேவன் எவ்வளவு ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். God has given you His word. உடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். God has given you the word of God and the preaching of it. தேவனுடைய வார்த்தை மாதிரி பிரசங்கிக்கிற காரியங்களை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். If you are not being saved even after with all the privileges that God has given you, தேவனுக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் மத்தியில் நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால், if you are not a person of new birth, புதிய பிறப்பை பெற்ற ஒரு மனிதனாக இல்லை என்றால், a new creation, புதிய சிருஷ்டிப்பு, a new nature, புதிய சுபாவம், the fourth one, a new heart, புதிய இருதயம். I tell you, at least I pray that the Spirit of God should, if you could say amen for these four things, I praise God. நீ இந்த 4 காரியங்களுக்கு ஆமென்னு சொன்னா ஆண்டவரை துதிக்கிறேன். But could you say amen? With the word of God, examine your heart. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையினுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உன்னால ஆமென் சொல்ல முடியுதா? Could you honestly say amen? God has done these things in my life. தேவனுடைய வாழ்க்கை செய்திருக்கிறார். ஆமென் என்று சொல்ல முடிகிறதா? Could you be honest in stating, or could you say, oh, I have to think over this, அல்லது நான் அதை குறித்து நினைத்து பார்க்க வேண்டும். Even in Jeremiah 24:7, எரேமியா 27
24:7 ஆண்டவர் சொல்றார், and I will give them an heart to know me, that I am the Lord, and they shall be my people, and I will be their God, but they shall return unto me with a whole heart. நான் கர்த்தர் என்னும் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். They will turn unto me with a whole heart. முழு இருதயத்தோடும் திரும்புவார்கள். They will turn to me not with a divided heart. ஒரு பிரிக்கப்பட்ட இருதயத்தோடு அல்ல. With one heart, ஒரே இருதயம். With one desire, ஒரே ஒரு வாஞ்சை. With one ambition, ஒரே ஒரு விருப்பம். With one goal, ஒரே ஒரு குறிக்கோள். To see God, தேவனை தேட, to enjoy Him in life and to glorify Him. அவரை அனுபவிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும். This evening, dear people, I beg you, be honest before God. தேவனுக்கு முன்பாக நேர்மையாயிரு. Don't say that I am saved simply, but could you prove that you are saved by these things? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு வெறுமையா சொல்லாத. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க இந்த 4 காரியங்களால உன்னால் சொல்ல முடியுமா? A new birth, புதிய பிறப்பு, new creation, புதிய சிருஷ்டிப்பு, new nature, புதிய சுபாவம், and a new heart, புதிய இருதயம். Let's bow down before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். Let us fall prostrate. Lord, have mercy upon me, the sinner. பாவியாக மேல் கிருபையாயிரும். Have mercy upon me like the publican. Let us fall prostrate before God. தேவனுக்கு முன்பாக அந்த ஆயக்காரனை போல நாம் தாழ விழுந்து ஜெபிப்போம். Let's pray, please. ஜெபிப்போம். Our Heavenly Father, when we examine through the Word of God this evening, தேவனுடைய வார்த்தையின்படியாக இந்த மாலையில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, God, have mercy upon us. ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். A time is passing. காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. It is time to be honest with you in examining ourselves with the light of God's word. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த மாலையில நாங்கள் எங்களை பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, have mercy upon us. ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கம், like the publican, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Have mercy upon me, the person I am. Let this prayer be ours. இந்த ஜெபம் எங்களுடையதாகட்டும். Have mercy upon every one of us. எங்கள் பேரில் கிருபையாயிரும். In Jesus' holy name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen.